இன்னைக்குமே ஒரு மனிதனுக்கு ஐடென்டிட்டின்றது ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. அதுக்கு மேலே ஒரு படி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்ற ஐடென்டிட்டி பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஐடென்டிட்டி கிடைக்காதவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். இது மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் உலகப் போரில் ஒரு இராணுவ வீரருக்கும் நடந்திருக்கு. ஒரு இராணுவ வீரர் பார்த்தோம் அப்படின்னா, பிறப்பால் ஒரு பழங்குடியினர், பின்னர் அவங்க பழங்குடியினர் வாழக்கூடிய அந்த ஊர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டோட காலனைசேஷன்ல இருந்தது. இந்த ஊர் காலனைசேஷன்ல இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் காடுகளுக்குள்ள நடக்கிற போர்ல ரொம்பவுமே திறமைசாலியா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க காட்டு பகுதிகளில் ஈஸியா அக்சஸ் பண்றதுனால பார்த்தோம் அப்படின்னா, இவங்களை நம்ம ஆர்மியில பயன்படுத்தணும் அப்படின்னா காடுகளுக்குள்ள நடைபெற போர்ல நம்மளுக்கு ரொம்பவே அட்வான்டேஜா இருக்குன்ற மாதிரி மக்கள்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படி பயன்படுத்தி இதுல இருந்து ஒரு நபரை பார்த்தோம் அப்படின்னா அவரோட சுய லாபத்துக்காக அந்த நாட்டோட 2ஆம் உலக போர் சமயத்துல ஒரு தீவுகளுக்கு இவரை அனுப்பி வைக்கிறாங்க. இதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த தீவுகள்ல நிறைய காடுகள் இருக்கிறனாலயும் அந்த காடுகளுக்குள்ள சண்டை நடந்தா சண்டையில நம்மளுக்கு அட்வான்டேஜ் வேணும்ன்றதுக்காகவே இந்த பழங்குடியினரை அங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க போர் நடந்து முடிஞ்சது கூட தெரியாம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு பழங்குடி ராணுவ வீரர் என்ன பண்றாரு, அந்த ஒரு காட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்காரு. அவர் இந்த நாட்டுக்கு கூட்டி வரப்படுறாரு. அப்படி நாட்டுக்கு கூட்டி வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் அந்த ஊருக்குள்ளே விடல, தீவுகள்ல இருந்த அந்த நாட்டோட எம்பசிலே வச்சு இவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. எதனால அப்படின்னா, இவர் இந்த நாட்டுல பிறக்கல. ஊர் பார்த்தோம் அப்படின்னா இவங்க இந்த நாட்டோட காலனைசேஷன்ல இருந்ததுனால இந்த நாட்டுக்காரரா ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லி இதுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் மிகப்பெரிய அநியாயமானது இழைக்கப்பட்டிருந்தது. பின்னர் பல போராட்டத்துக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு போக வேண்டிய சன்மானங்கள் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா போயிருக்குன்னு சொன்னோம். இவ்வளவு தூரம் சொல்றேன்னா அவ்வளவு பெரிய மனிதர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர், இவருக்கு இழைக்கப்பட்ட துரோகம் தான் என்ன, இதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. ஒரு காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1500 சப்ஸ்கிரைபர்களை தாண்டிட்டோம். 1500க்கு பின்னாடி இருக்கக்கூடிய 1500 நண்பர்களுக்கும் அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் வீடியோக்கள்ல ஆடியோ சரியில்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ஆடியோ எப்படி இருக்குன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பெட்டரா இருந்தது அப்படின்னா இதை வச்சே நம்ம போகலாம். நம்ம அந்த வீரர் யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்றதை பார்த்துடலாம். இந்த ஒரு வீரர் பார்த்தோம் அப்படின்னா தாய்வானை பூர்வீகமாக கொண்ட அமி பழங்குடியினத்தை சேர்ந்தவர். இந்த அமி பழங்குடியினர் பார்த்தோம் அப்படின்னா 1900களில் ஃபோமா அப்படின்ற ஒரு தீவுகளில் இருந்தாங்க. இந்த ஒரு தீவு பார்த்தோம் அப்படின்னா அப்போது ஜப்பனீஸ் கூட காலனைசேஷன்ல இருந்தது. அது ஜப்பனீஸ் காலனி ஆதிக்கத்துக்குள்ளதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோமான்ற ஐலாண்ட் இருந்திருக்கு. ஐலாண்ட்ல அமி பழங்குடியினர்ல பிறந்த ஒருத்தரோட பெயர் தான் பார்த்தோம் அப்படின்னா அட்டுன் பிலாலின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இந்த அட்டுன் பிலாலி பார்த்தோம் அப்படின்னா 1919 வருடம் இந்த தாய்வான்ல பிறக்கிறாரு. இவங்க இருந்த இந்த ஒரு தீவு பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் காலனி ஆதிக்கத்துக்குள்ள போகுது. இந்த ஜப்பான் காலனி ஆதிக்கத்துக்குள்ள போகும்போது ஜப்பானியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு தாய்வானிய பழங்குடி மக்களை பார்த்தோம் அப்படின்னா காடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய போர்களுக்கு இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்தியது மூலமா பார்த்தோம் அப்படின்னா காடுகளுக்குள்ள நடக்கிற போர்ல இவங்க எஃபெக்டிவா சண்டை போடுறதுனாலையும் காடுகளுக்குள்ள அவங்க ஈஸியா அடாப்ட் ஆகி சர்வே ஆகிறனாலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பழங்குடி மக்களை ஃபாரஸ்ட் வார்ஃபேருக்கு பார்த்தோம் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களோட பெயர் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயர்கள் மாற்றப்படுது. பெயர்கள் மாற்றப்படும் போது இந்த அட்டுன் பலாலியோட பெயர் எப்படி மாற்றப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா திரோ நக்குமுரா அப்படின்ற மாதிரி பெயர் மாற்றப்படுது. பெயர் மாற்றப்பட்டு இந்த பழங்குடியின ராணுவ வீரர்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாலண்டரி யூனிட்ல சேர்க்கிறாங்க. இந்த வாலண்டரி யூனிட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டக்காசாகோ வாலண்டரி யூனிட்ன்ற மாதிரி சொல்றாங்க. டக்காசாகோ வாலண்டரி யூனிட் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு 2ஆம் உலக போர் காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஜப்பான் இம்பீரியல் ஆர்மிக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே உதவியா இருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் வார்ஃபேர்ல. இந்த டக்காசாகோ வாலண்டரி யூனிட்ல இருந்து இந்த டீரோ நக்குமுராவை என்ன பண்றாங்க அப்படின்னா கைப்பற்றி வச்சிருந்த ஒரு தீவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1943 ஜப்பான் ஆக்குபை பண்ண வச்சிருந்த டச் ஈஸ்ட் இண்டீஸ்ன்னு சொல்லக்கூடிய மொரோட்டாய் அப்படின்ற தீவுக்கு இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க போர் புரியறதுக்காக. இந்த மொரோட்டாய்ன்ற தீவு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தோனேசியா பக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. தீவுகளை தான் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஆக்கிரமிப்பு பகுதிகளில் தான் இந்த டக்காசாகோ வாலண்டரி குரூப்பை சேர்ந்த டிரோ நக்குமுராவை அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு ட்ரூப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மொரோட்டாய் ஐலாண்ட்ல போயிட்டு அந்த ஐலாண்டுகளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 1943 அந்த ஏரியாவுக்கு போறாங்க. 1944 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா
அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவோட படை வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே போரிட்டு சர்வநாசமாக்குது. இப்படி சர்வநாசமாக்கும் போது அங்கே இருந்தக்கூடிய ஜப்பானீஸ் ஆர்மி வீரர்கள்லாம் என்ன ஆகுறாங்க அப்படின்னா தீவில் இருக்கக்கூடிய அடர்ந்த காட்டு பகுதியில் போய் பதுங்கிக்கிறாங்க. பதுங்கி இருந்து இதுக்கான தகவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், வார் முடிகிற வரைக்கும் இங்கே இருப்போம், இங்கே உள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்கள தாக்கி அழிப்போன்ற மாதிரி ஒரு ஐடியாலையும் போகிறாங்க. இது மாதிரி பல ஜாப்பனீஸ் வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த காடுகளுக்குள்ள புகுந்து மறைஞ்சிக்கிறாங்க. காடுகளுக்குள்ள புகுந்து மறைஞ்சுக்கிட்டதுல இந்த நக்குமுராவும் ஒருத்தர். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நக்குமுரா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவரை சேர்ந்த சில ஜாப்பனீஸ் வீரர்களும் பார்த்தோம் அப்படின்னா காடுகளுக்குள்ள ஒன்னா டென்ட் போட்டு ஒன்னாதான் இருந்திருக்காங்க. பின்னர் 1950கள் வாக்குல தான் என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கும் தன்னோட இருக்க சக வீரர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா சண்டையானது ஏற்படுது. இந்த சண்டையின் காரணமாக இவர் பண்றாரு, இங்க இருந்தோம்னா நம்மளை கொன்றுவாங்க, நம்மளுக்குன்னு தனியா ஒரு குடியில அமைச்சுக்கலான்ற மாதிரி இங்க இருந்து விலகி போய் இன்னும் கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்ல போயிட்டு தனக்கான ஒரு இடத்தை பார்த்தோம் அப்படின்னா மூங்கில்களை பயன்படுத்தி அமைச்சுக்கிறாரு. இவங்க இருக்கிறதோட டீப்பான ஏரியாக்குள்ள போனதுனால பார்த்தோம் அப்படின்னா அடுத்த கொஞ்சம் காலகட்டங்கள்லயே இங்க இருக்க ஜப்பானீஸ் ராணுவ வீரர்கள் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேர் அங்க போய் சரண்டர் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சரண்டர் ஆக 1950கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க. இவங்க வரலன்னு எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க. இந்த நக்குமுரா மட்டும் இன்னும் வரலையே அப்படின்னு பாக்குறாங்க. அதற்கப்புறம் தான் என்ன சொல்றாங்க பார்த்தோம் அப்படின்னா 1950களில் இவர் இறந்து போயிட்டதா டிக்ளேர் பண்றாங்க. மனிதன் இறந்து போற அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. அவர் இவங்களை விட தள்ளி இன்னும் கொஞ்சம் டீப்பான ஃபாரஸ்ட்ல போய் தனக்கான வாழ்க்கையை லீட் பண்ண போய்கிட்டு இருக்காரு. இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்குன்னு தனி குடிசை அமைச்சுக்காரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு தேவையான உணவுகளை பார்த்தோம்னா இவரே தன்னோட அத்துவான காட்டுக்குள்ள சிறிதா விவசாயம் பண்ணி தனக்கான தேவைகளை அவர் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறாரு. அந்த நண்பர் பார்த்தோம் அப்படின்னா இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய பிக்காலின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாரா இவருக்கு தேவையான பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா இவர் கொடுத்து உதவுறாரு. சின்ன உணவு தானியங்கள், டீ, காஃபி, அது மாதிரி சாப்பாட்டு பொருட்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமா கொடுத்து இவருக்கு உதவுறாரு. பார்த்தோம் அப்படின்னா லைஃபை பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவருக்குள்ள இருக்க தாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னுமே போர் முடியலன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால இவர் இன்னுமே போர் முடிக்கல அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படின்னா இவரோட அந்த ஹட்டில் இருந்து வானத்தை பார்த்தோம் அப்படின்னா கீழேயும் டிஃப்ரெண்டா பார்த்தோம் அப்படின்னா ராணுவ ஏரோப்ளைன்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர் காடுகளுக்கு மேலே பறந்துகிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்து நினைக்கும் போது என்ன பண்றாரு அப்படின்னா காலங்கள் மாறிடுது, ஏரோப்ளைனோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் மாறிடுது. ஆனா போர் மட்டும் ஒன்றும் முடியவே இல்லைன்றதை மட்டும் இவர் தெரிஞ்சுக்கிறாரு. காலங்கள் உருண்டு வருது. கிட்டத்தட்ட 30 வருடம் பார்த்தோம் அப்படின்னா இவர் இந்த காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. 30 வருடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக்காலின்ற நபர் என்ன ஆகுறாரு அப்படின்னா வயது முதுமை காரணமா இறந்து போறாரு. இறந்து போகும்போது தன் மகன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு நக்குமுராவை பார்த்துக்க, இவருக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை நீ செஞ்சு கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏனும் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் இவருக்கு சிறிதாக உதவி செய்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் சிறிதாக உதவி செய்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா இந்தோனேசியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட போய் ஒரு தகவல் சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் வீரர் பார்த்தோம் அப்படின்னா 30 ஆண்டுகளாக அடர் காட்டுக்குள்ள தனியா இருக்காரு, உங்களால முடிஞ்சா அவரை கொண்டு போய் அவங்க நாட்டிலே ஒப்படைக்க முடியுமான்ற மாதிரி தகவல்கள் கொடுக்குறாரு. இதை கேட்ட அந்த இந்தோனேசியன் ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இருக்க ஏரியாவுக்கு மேல பறக்குறாங்க. இவர் இருக்க ஏரியாவுக்கு மேல பறக்கும் போது அந்த இந்தோனேசியன் ஏர்ஃபோர்ஸ் வீரர்களுக்கு கீழே தட்டுப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீழே காடுகள ஒரு பகுதி மட்டும் கொஞ்சம் அதை செம்மைப்படுத்தி அதுல விவசாயம் பண்ற மாதிரியான தோற்றம் பார்த்தோம் அப்படின்னா மேல இருந்து தெரியுது. அதனால அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நக்குமுரா இங்கனக்குள்ளதான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் ஜப்பான் எம்பசி கிட்ட போய் ஃபார்மலா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி 2ஆம் உலக போர்ல ஒரு ஹோல்ட் அவுட் பார்த்தோம் அப்படின்னா எனக்குள்ள இருக்காரு, நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அவரை கொண்டு வந்து உங்க நாட்டிலே ஒப்படைச்சிடலான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஜப்பான் எம்பசி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு கூட ஒரு வீரரை அனுப்பி வைக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸ் வீரர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜப்பான் ராணுவ வீரரை அனுப்புறாங்க. ஒரு கூட்டமைப்பு பார்த்தோம் அப்படின்னா நேரம் அந்த காடுகளுக்குள்ள போகுது. காடுகளுக்குள்ள போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பானீஸ் ஆர்மி தான் வந்திருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்காக ஜப்பானோட தேசிய கீதம் பார்த்தோம் அப்படின்னா இசைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஜப்பான் கொடி பார்த்தோம் அப்படின்னா அசைக்கப்படுது. தூரத்துல இருந்து பார்த்த நக்குமுரா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப நம்ம போர்ல ஜெயிச்சிட்டோம் போல, அதனாலதான் நம்மளை கூப்பிட ஆள் வந்திருக்காங்க அப்படின்ட்டு அவர் இருந்த குடிசையில இருந்து கையை ரெண்டையும் மேல தூக்கிட்டு அந்த குடிசையில இருந்து வெளியே வராரு. குடிசையில இருந்து வெளியே வந்து நக்குமுராவை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இந்தோனேசியன் ஏர்ஃபோர்ஸும் சரி ஜப்பான் எம்பசில இருந்து அனுப்பின ஆளும் சரி அவரை கூட்டி போய் இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஜப்பான் எம்பசியில் போய் கொடுக்குறாங்க. ஜப்பான் எம்பசியில் போய் சேர்த்த பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சின்ன மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணப்படுது. 30 ஆண்டுகால காடுகுள்ள இருந்தனால இவருக்கு ஏதாவது தொற்று எதுவும் இருக்கான்ட்டு ஒரு ஆச்சரியம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எந்த விதமான தொற்று இல்லாமல் 100% ஃபிட்டாக இருந்திருக்காரு.
அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த எம்பசி கிட்ட போய் ஒப்படைக்கிறாங்க. அங்கனக்குள்ள தான் இவருக்கான ட்ராஜடி நடக்குது. எம்பசில கொடுக்கும்போது உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப பேர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு, டிரோ நக்குமுரான்ற மாதிரி பேர் சொல்றாரு. இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தா நட்டுன் பிலாலி தான் இவரோட உண்மையான பேரு. இவர்கிட்ட கேட்குறாங்க என்ன மாதிரி நடந்தது ஏதுன்னு கேட்கும்போது தான் தெரியுது இவர் ஒரு தாய்வானை சேர்ந்த பழங்குடியினர்ன்ட்டு. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 1974 காலகட்டங்களில் ஜப்பானோட குடியுரிமை ரொம்பவுமே முக்கியமாக இருந்திருக்கு. இந்த ஒரு நக்குமுரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு பழங்குடியினராக இருந்து ஜப்பானிய ராணுவ வீரர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டனால நான் ஜப்பான் சிட்டிசன் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, அவங்களாம் நாங்கள் திருப்பி தைவானுக்கே நாங்கள் அனுப்பிடுறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் அசௌகரியம் இருந்தாலும் கூட பரவாயில்ல, தம்மளோட பிறந்த ஊருக்கே போக போறன்ற மாதிரி கொஞ்சம் மனசுல ஆறுதல் இருந்தாலும் கூட ஒரு ட்ராஜடி நடக்குது. அந்த ஒரு நேரத்தில் தைவான் பார்த்தோம் அப்படின்னா சைனாவுக்கு கீழே இருந்திருக்கு. ஒரு மனிதர் தைவானுக்குள்ள போகும்போது சைனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு ஜப்பான் லாயலிஸ்ட், இவரை நம்ம நம்ப கூடாதுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. போக இவருக்கு ப்ராப்பரான மரியாதை பார்த்தோம் அப்படின்னா தைவான் பக்கமும் கொடுக்கப்படல, ஜப்பான் பக்கமும் கொடுக்கப்படல. நான் வரவேற்புன்னு சொல்றது வந்து ஹிரோ ஒனோடாக்கு எந்த மாதிரி வரவேற்பு கிடைச்சதோ அந்த அளவுக்கு வரவேற்பு இவருக்கு கிடைக்கல. தெரிஞ்சவங்களும் இவங்களை சுத்தி இருந்தவர் மட்டும்தான் அவரை வரவேற்று தைவானுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. தைவானுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு மேலும் ஒரு ட்ராஜடி ஏற்படுது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இறந்து போயிட்டாருன்ற தகவல் அவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லப்பட்டிருக்கு 1950களிலேயே. அதனால பார்த்தோம் அப்படின்னா அப்போது கை குழந்தையோட அவங்க மனைவி இருந்ததுனால மறுமணம் செஞ்சுக்கிறாங்க. 30 வருடம் கழித்து இந்த ஊருக்கு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இவரோட பையன்லாம் வளர்ந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்களோட மனைவியும் பார்த்தோம் அப்படின்னா மறுமணம் புரிஞ்சிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட அந்த நக்குமுரா என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வித ப்ராப்ளமும் பண்ணாம இவரோட வாழ்க்கை அவங்களோட இருந்தது முடிந்து போயிருச்சு. இதுக்கப்புறம் அவங்க புது வாழ்க்கையில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு உங்களுக்கு ஜப்பான் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு லம்சம் அமௌண்ட்டை வச்சு இவர் இருக்கிற ஊர்லயே பார்த்தோம்னா இவருக்குன்னு தனியா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கி இருந்துகிட்டாரு. இவரோட பொழுதுபோக்குக்காக அவர் வீட்டுக்குள்ளேயே சிறிய தோட்டம் மாதிரியான அமைப்பை வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானீஸ் சைட்ல இருந்து சரி, தாய்வான் சைட்ல இருந்தும் சரி பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானுக்கு ரொம்பவுமே அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. அப்படின்னு பார்த்தோம்னா இவரோட சர்வீஸுக்கு மிகவும் கம்மியான அமௌண்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு ரெமுனரேஷனாக கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் பியூரான ஜாப்பனீஸ் ரேசஸ் இல்லாதனால இவருக்கு வார் பென்ஷனுக்கும் இவர் எலிஜிபிள் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நடந்த நிறைய போராட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானீஸ் மக்களும் சரி, தைவான் மக்களும் சரி, ஜப்பான் அதிகாரிகளுக்கு கொடுத்த அழுத்தத்தினால காரணமாக பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு முழுமையான செட்டில்மெண்ட் கொடுக்கப்படுது. அந்த முழு செட்டில்மெண்ட்டும் அவருக்கு கிடைக்கப்பட்ட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இவரோட தனிமையிலேயே இவரோட வயோதிக காலத்தை கழிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டோரியை படிக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு ஐடென்டிட்டின்னு ஒன்று மட்டும் இல்லை அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வீரராக இருந்தாலும் சரி, இதுக்கான உரிமைகள் பார்த்தோம் அப்படின்னா கிடைக்காதுன்றது தான் இந்த ஒரு காணொலி மூலியமாக எனக்கு தெரிய வந்தது. என்னதான் 30 வருடம் ஜப்பானுக்கு லாயலாக இருந்தாலும் கூட ஒரு டைரக்ட் ஜப்பான் ரேஸ் இல்லாதனால பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காரு. மூலியமா ஜப்பான் என்னதான் நிறைய லாபங்கள் படைச்சிருந்தாலும் கூட இவரோட இந்த ஐடென்டிட்டி எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்ற ஒரு குறிக்கோள் சின்ன விஷயத்தினால பார்த்தோம் அப்படின்னா இவரோட வீரமும் சரி, இவரோட லாயல்ட்டியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல இழக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி 2ஆம் உலகப் போர் சம்மந்தப்பட்ட இன்னொரு ஃபன்ஃபுல்லான வீடியோ ஒன்று இருக்குது. நான் சொல்ல போகிற அந்த விஷயத்தில் நீங்கள் கனவுல கூட எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். ஆனால் அதற்கு ப்ரோட்டோடைப் ஆனது செய்யப்பட்டுச்சு. அதை பற்றியான ஸ்டோரியை இன்னொரு காணொலியில் பார்க்கலாம். இதோட இன்னொரு காணொலியை முடிச்சுக்கலாம். இன்னொரு காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.